வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பில் விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல்னு பலர் நடிப்பில் உருவாகியிருக்க படம் தான் ஜனநாயகன். படப்பிடிப்பு முடிஞ்சு மற்ற பணிகள்லாம் நடந்துட்டு வருது. பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 9 படம் வெளியாக இருக்கு. இந்த படத்துல இருந்து தளபதி கச்சேரின்ற பாடலை சமீபத்தில் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த படத்துடைய இசை வெளியீடு மலேசியாவில் நடக்கிறதா ஏற்கனவே செய்தி வெளியாகி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்தால இந்த நிகழ்ச்சி ரத்துன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இப்ப இசை வெளியீட்டு அறிவிப்பை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்கு. அதாவது வரக்கூடிய டிசம்பர் 27 மலேசியாவுடைய கோலாலம்பூர்ல இருக்க புக்கிட் ஜலீல் ஸ்டேடியத்துல பிரம்மாண்டமா நடக்க இருக்கிறதா வீடியோவா வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க. கடந்த வருஷம் ஏஆர் ரஹ்மான் அவருடைய மனைவி சாய்ரா பானுவை விவாகரத்து செய்யறதா அறிவிச்சாரு. இது எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸா இருந்தது. இந்த நிலையில அவருடைய குடும்ப வாழ்க்கை விவாகரத்து குறித்து சமீபத்தில் ஒரு பேட்டியில ஏஆர் ரஹ்மான் பேசியிருக்காரு. அதில் அவர் இந்த முடிவு ஈஸியாக எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது, அது வாழ்க்கையில் ரொம்ப நாளாகவே படிந்து வந்த அழுத்தங்களுடைய விளைவாக ஏற்பட்ட ஒரு விஷயம். குடும்பத்து கூட நேரம் செலவிட முடியாத ஒரு சூழல் தான் அதிகமாக இருந்திருக்கு. இப்படி நிறைய காரணங்களே வாழ்க்கையில் நடந்த விஷயத்திற்கு காரணமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதோட தன்னுடைய 3 குழந்தைகளும் இப்போ சாய்ரா பானு கூட தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்ல, ஹிந்தி சினிமாலையும் மணிரத்னம் இயக்கக்கூடிய படம்னா நடிக்கிறதுக்கு பலரும் தயாராக இருப்பாங்க. ஆனால் அவருடைய படத்தில் நடிக்க வந்த வாய்ப்பை சாய் பல்லவி மறுத்துட்டதா ஒரு தகவல் கோலிவுட்டில் வந்துட்டுருக்கு. தக் லைஃப் படத்தை அடுத்து மணிரத்னம் ஒரு புதிய படத்தை இயக்கக்கூடிய வேலையில் இருந்துட்டு வராரு. அந்த படத்தில் விஜய் சேதுபதி நடிக்க ஓகே சொல்லிட்டதா சொல்லப்படுது. அவருக்கு ஜோடியாக சாய் பல்லவியை நடிக்க வைக்க அவரை அணுகியிருக்காங்க. பொதுவாக மணிரத்னம் அவருடைய ஆஃபீஸ்க்கு தான் நடிகைகளை வர வச்சு கதை சொல்லுவார். ஆனால் சாய் பல்லவி அதுக்கு ஓகேவே சொல்லலையாம். இதனால் வேற ஒருத்தரை அனுப்பி சாய் பல்லவி கிட்ட கதை சொல்ல வச்சுருக்காங்க. கதையை கேட்ட சாய் பல்லவி படத்தில் அந்த கேரக்டருக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லி நடிக்க மறுத்துட்டாங்களாம். இப்படி வரக்கூடிய தகவல் உண்மையான ஆச்சரியமாகவே இருக்கு. கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஷாருக் கான் சீனியர் நடிகர்கள் மணிரத்னம் கூப்பிட்டாலே போய் பார்த்துட்டு வருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சாய் பல்லவி அதை ஃபாலோ பண்ணாம இருப்பாங்களான்னு கோலிவுட்ல நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. கடந்த 2023 ஹிந்தியில அதிரடி ஆக்ஷன் படமா வெளியான படம் தான் கில். இதை தமிழில் ரீமேக் செய்யறதுக்கான பணிகள் நீண்ட காலமாக நடந்துட்டு வருது. ரமேஷ் வர்மான்ற தெலுங்கு இயக்குனர் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழியில் கில் படத்தை ரீமேக் செய்யறதுக்கான பணிகளை மேற்கொண்டுட்டு வராரு. சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த படத்துடைய தமிழ் ரீமேக்கில் கதாநாயகனா துருவ் விக்ரம் நடிக்கிறாருன்னு தகவல் வெளியாகி இருந்துச்சு. இப்போ இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல. இந்த படத்தில் நடிக்கக்கூடிய முடிவுல இருந்து பின்வாங்கிட்டாரா துருவ் விக்ரம். இயக்குனர் ஒருவர் சொன்ன அறிவுரையை ஏற்றுக்கிட்டு இந்த படத்துல இருந்து அவர் விலகினதா சொல்லப்படுது. நடிகர் சூர்யா நடிப்புல கடந்த 2014 வெளியான படம் தான் அஞ்சான். இந்த படத்தை இயக்குனர் லிங்குசாமி இயக்கியிருந்தாரு. இந்த படத்தை திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. இதுல சமந்தா கதாநாயகியா நடிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் வித்யுத் ஜம்வால், சூரி, மனோஜ் பாஜ்பாய்னு பலரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தாரு. கமர்ஷியல் படமாக வெளிவந்த அஞ்சான் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஆன நிலையில் படத்தை ரீரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருக்கு. அஞ்சான் படத்தை ரீஎடிட் செஞ்சு வரக்கூடிய 28 ரீரிலீஸ் செய்ய இருக்கிறதா தயாரிப்பு நிறுவனம் சமீபத்தில் அறிவிச்சிருந்துச்சு. இந்த நிலையில் ரீஎடிட் செய்யப்பட்ட அஞ்சான் படத்துடைய புதிய ட்ரெய்லரை படக்குழு சமீபத்தில் வெளியிட்டிருக்கு. பிஹைண்ட் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மனோஜ் நிர்மலா ஸ்ரீதரன் இயக்கக்கூடிய மூன்வாக் படத்தில் பிரபுதேவா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. படப்பிடிப்பு முழுமையடைஞ்ச நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் வேகமாக நடந்துட்டு வருது. 2026 மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய நிகழ்வுகளில் ஒன்றா மூன்வாக் படத்துடைய இசை வெளியீடு இருக்குன்னு தயாரிப்பாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்டார்ம் தி மூன் வாக்ஸ் ஆந்தம் ஏஆர் ரஹ்மான் மற்றும் பிரபுதேவா இணைஞ்சு நடித்திருக்கக்கூடிய முதல் பாடல் வீடியோ தமிழ் ராப் இசைக்கலைஞர் அறிவு பாடிய ராப் கூட நவம்பர் 19 லஹரி மியூசிக் மற்றும் பிஹைண்ட் டிவி யூடியூப் சேனல்களில் மட்டும் வெளியிடப்பட்டிருக்கு. இது வெளியானதிலிருந்தே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருது.